கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, பிசாச கத்த சரி கட்டுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம், நிறைய குழப்பத்தை பார்ப்போம். தேவையில்லாத காரியத்தை சரி கட்டுறது. இன்றைக்கி இந்த பூமியில் எல்லாரும் பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருக்கா, பணத்தை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை சரி கட்டிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பணத்தை வச்சு இல்லை, அவருடைய வல்லமையை வச்சு. சங்கீதம் 112:8 வாஸ்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை நான் சரி கட்டுவேன், அதை உன் கண்கள் காணும். உங்கள் குரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள் அத்தனையும் கத்த சரி கட்டிடுவார். ஒரு ஃபேமிலி பொண்ணை கொடுக்கலை, அவ்வளோதான். அந்த குடும்பம் சொன்னாங்க, உன் குடும்பமே அழிஞ்சிடும். சொன்ன மாதிரியே பயங்கரமான குழப்பத்தை, பயங்கரமான பிசாசின் கிரிகளை ஏவி விட்டு அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் போராட்டம். ஆனால் ஒரு தெய்வ மனிதர் மூலமாக அந்த குடும்பத்துக்கு அத்தனை பிரச்சனைகளையும் கத்த சரி கட்டிட்டாரு. அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கத்த சரி கட்டுவா, கலங்க வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் என்னென்ன பாடுகள் பிரச்சனை இருக்கோ அத்தனையும் கத்த பார்த்து கொள்வார். ஏன் நீங்கள் கலங்குறீங்க? ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? கத்த சரி கட்டுவார். ஒரு முறை வேதாமத்தில் ஒரு சம்பவம். எலியா என்கிற தெய்வ மனிதர் குரோதமாக ஒரு பக்கம் ஒருத்தர், சரியா, அந்த எலியா என்கிற தனிப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு குரோதமாக பாகால் தீர்க்கதரிசிகள், இசபெல் பந்தி விசாரிப்பு தீர்க்கதரிசிகள், ஆக 850 பேர். 850 பேர். யோசித்து பாருங்களேன், ஒருத்தனுக்கும் 850 பேருக்கும் வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் வேடிக்கை பார்க்கிற ஜனங்கள். பிரியமானவர்களே, இந்த மக்கள் இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்களாக இருக்கும், பந்தமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க தான் வருவாங்க. உதவிச்சு வருவாங்களான்னா வாய்ப்பே இல்லை. வேடிக்கை பார்ப்பாங்க, என்ன நடக்குது பார்ப்போம். இப்போ இந்த ஜனங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரே ஒரு மனிதன், தெய்வ மனிதன், எலியா என்கிற தெய்வ மனிதன், ஆண்டவர் சொன்னார், நான் சரி கட்டுவேன். 1 ராஜாக்கள் 38வது அதிகாரம் 19, 20, 18 இந்த வசனங்களை வாஸ்து பாருங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, பலிபீடத்தை பட்சித்தது. ஜனங்கள் வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்கள் கொந்தளிச்சிட்டாங்க, கத்தரே தேவன், கத்தரே தேவன். 850 பேரையும் ஒரே மனிதன் அப்படியே வெட்டி போட்டான். கிரகித்தை பார்க்க முடியாத காரியம். உங்களுக்கு 1000 பிரச்சனை எழும்பினாலும் உங்கள் குரோதமாக எழுப்பின பிசாசை சரி கட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நம்பிக்கை வந்துட்டுன்னா நீங்கள் தைரியமாக நிற்கலாம். எலியா அந்த நம்பிக்கையில் தான், கத்த சரி கட்டுவாருங்கிற நம்பிக்கையில் தான் தைரியமாக நின்னாங்க. என்னைக்கு ஜெபிக்கலாமா? தகப்பான நீ சரி கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.